அதான் இப்போ இஃப்தார் விலாகு எடுக்கலான்ட்டு கிளம்பணும். இஃப்தார் குடிச்சிட்டு போயிட்டு வரலான்ட்டு பாரிஸ் மண்ணடிக்கு பார்த்தேன். பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் போட்டுன்னு போவோம். ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு சும்மா சிரிப்போம். ஒரு வழியா மண்ணடி ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆசை நோம்பு கஞ்சி குடிக்கணும், அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடணுன்ட்டு. நானும் வீக்லி பார்ப்பேன், வரவே முடியல. ரம்ஜான் மந்த்து இது விட்டா இருக்கும், ஆனால் அந்த ஹாப்பனிங்காக இருக்காது, வைப் இருக்காது. சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிடுங்க வாங்க. குடிக்க எவ்வளோ தலைவா? 25 ரூபா. வடை சமோசாலாம் வடை சமோசா வடை 10 ரூபாய். இந்த சமோசா மட்டன் சமோசா 12, மாசி சமோசா 15, சிக்கன் சமோசா 15, வெஜ்ஜி 10 ரூபாய். இது 2 கொடுங்க. மாசி ஒரு வழியா பாத்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வாங்கியாச்சு. ரொம்ப வருஷம் இருக்கும் குச்சி, இப்பதான் குடிக்க போறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். கூட சமோசா வாங்கியிருக்கோம், மாசி சமோசா சைடிஷ்க்கு. டேஸ்ட் மஜாவா? டைட்டா இதா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு கஞ்சி. இது சமோசா ஒன்று கூட. அதான் என்ன சமோசா இது? மாசி சமோசா. மாசி கருவாட்டு சமோசாவா மாசி மீனா தெரியல. ஓ நல்லா இருக்கு, லைட்டா கருவாடு ஸ்மெல் வருது சமோசால. சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் கஞ்சி சாப்பிட்டு இன்னொரு ரவுண்டு கஞ்சி சாப்பிட்டு மீதி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வேணாம் குழம்பு ரசம் மோருன்னு சாப்பிட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வாங்கியிருக்கோம். மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, அப்புறம் சிக்கன் கட்லெட்டு. சுட சுட இருக்கு, சாப்பிட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்றேன். ரேட் எவ்வளோ அது? என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிறேன்? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமா 52 ரூபா ஆச்சு. இது 12 ரூபாய் இருக்கும். 12 நினைக்கிறேன். இது 12 15, அது ஒரு 20 நினைக்கிறேன். 20 15 35 12 தெரியல, எங்கேயோ கணக்கு இடிக்குது, நானே மறந்துட்டேன். மட்டன் எப்படி இருக்குன்னு பாரு. இது நார்மலா இருக்கிற கட்லெட் மாதிரி தான் இருக்கு. சிக்கன் எதுவும் எனக்கு தெரியல. சிக்கன்லாம் இல்ல, உருளைக்கிழங்கு தான் இருக்கு. அது மட்டன் கட்லெட். மட்டன் கட்லெட். சிக்கன் சமோசா, சாரி மட்டன் சமோசா. மட்டன் எங்க இருக்குன்னு தேடி பிடிச்சி கமெண்ட் பண்ணுங்க. மட்டனும் இல்ல, சிக்கனும் இல்ல. சிக்கன் சமோசா. இதுல ஓரளவுக்கு சிக்கன் டேஸ்ட் இருக்கு. சிக்கன் எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றேன். எவ்வளவு க்ரௌடு பாருங்க. இதுனா சிக்கன் சார், சிக்கன் டிக்கா. எக்ஸ்ட்ரா 4 ஐட்டம் வாங்கியிருக்கிறோம். டீக்கா 1, சிக்கன் டிக்கா, சிக்கன் ரோலு. இது என்ன தெரியல, பர்த்டேல தொங்க விடுற மாதிரி இது. இது வந்து கேண்டி சிக்கனு.
ஃபுல்லா சிக்கன் தான். ஒன்று ஒன்று 50 ரூபாய், எது எடுத்தாலும் 50. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்றேன். ஹெவி ஹெவி டிராபிக்கா இருக்குப்பா இந்த ரோடு. ஃபர்ஸ்ட் இது பேர் வந்து கேண்டி சிக்கன். தரமாகுதுப்பா. மைனஸ் தான் தண்ணியாகுது. துணியில பட்டா அந்த துணியை வாங்கிடுறேன். நிக்க கூட விட மாட்டாங்க. நல்லா வாழைக்காய் பஜ்ஜி சைஸ்ல இருக்கு, சூடா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்குது. நிஜமாலேவா? உண்மையாவே செம்ம டேஸ்ட். ஓரமாவா வண்டி வருது. இந்த ஐட்டம் இது வரைக்கும் சாப்பிட்டதுல ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த பேர் தான் தெரியல, பர்த்டேல தொங்க விடுற மாதிரி இருக்கு. சிக்கன் கபாபு நல்லா கருவு விட்டுக்கிறா போல பாய். இது பின்னாடி இப்போ சிக்கன் ரோல். समोसा वडे चिकन रोल कटलेट गंजी 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 चिकन समोसा मटन समोसा माटी समोसा समोसा वडे मटन कटलेट गंजी 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 கொஞ்சம் விட்டா ஏத்தின்னு போயிடுவானுங்க, தட்டி தட்டி கீழே ஊற வச்சுவானுங்க. ஜாக ஜாக ரோல் அருமையாகுது. இந்த நம்ம கபாபு ஐஸ்கிரீம் சிக்கன், ஐஸ்கிரீம் சிக்கன் டிராகன் சமோசாவா, சிக்கன் டிராகன் சமோசா. நீங்க விதவிதமா ஐஸ்கிரீம் பார்த்துருப்பீங்க. பால் ஐஸ், சேமியா ஐஸ், சாக்கோபார் ஐஸ். இது பாத்தீங்கன்னா சிக்கன் ஐஸ்கிரீம், ஆனா சுட சுட இருக்கு. என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இங்க வந்தா எல்லாம் கட்டிங்க. மண்ணடி அங்கப்ப நாயக்கன் தெரு ரம்ஜான் ஸ்பெஷல். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். அருமையா வாரம் வாரம் செம்ம சூடு. இப்போ என்ன கதைனா, நான் என்ன நினைச்சேன், ஃபுல்லா சிக்கன் நினைச்சு கச்சேன். பிரெட்டுப்பா உள்ள வச்சுக்கிறாங்கப்பா ஸ்டஃபிங்க. நம்ம கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கும்னாரு அவரு. இப்பதான் தெரியுது குவாலிட்டி பயங்கரமா இருக்குது. சாஸ்ல முக்கி ஒரு அடி அடிமா. சாப்பிட்டு எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்? கூட்டோட சூடு சாப்பிட்ட பிரெட் பஜ்ஜி எல்லாம் கலந்து வித்தியாசமா இருக்குது. சிக்கன் தான் நான் தேடணும் இங்க எங்க இருக்குதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. வீடு எப்படி வரும்?
லைட்டா சீஸி ஃபிளேவரா இருக்கு. உள்ள ஃபுல்லா சீஸ் சிக்கன் வச்சு ஸ்டஃப் பண்ணிருந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும். வாங்க ஹைதராபாத் ஸ்பெஷல் மட்டன் அலி. அருமையா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்குடா. நிஜமாவே நான் கூட பிரெட் வச்சு கதையா இருக்கும்னு பார்த்தேன். நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. அடுத்தது அடுத்தது புரியல. அடுத்தது அடுத்து மறுபடியும் ஒரு நோம்பு கஞ்சி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கிறேன். இன்னொரு நோம்பு கஞ்சி சொல்லி இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நோம்பு கஞ்சி. ஆனா எங்க ஏரியா டேஸ்ட் வரலப்பா. இங்க கொஞ்சம் கம்மி தான். அம்ஜிகாரையில தான் அருமையா இருக்கு. இவங்க நோம்பு இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டம். ஆனா வெயில்ல, அடிக்கிற வெயில்ல நம்மளாலாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்காமலே இருக்க முடியல. இவங்களை கண்டிப்பா பாராட்டே ஆகணும். ஒரு மாசம் நோம்பு இருந்து ஹேட்ஸ் ஆஃப். ஒரே சிக்கன் சிக்கன் சிக்கனா சாப்பிட்டு சாப்பிட்டு பாடி சூடாயிடுச்சு. நுங்கு ஒண்ணு, வாட்டர் மெலான் ஒண்ணு அச்சு சூட்டை தணிப்போம். எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணுவோம். இதா வா. என்ன இட்டி இட்டி ஒரு கையில பயங்கரமா இருக்குது guys. எப்பதான் சம்பளம் போடுவாங்க, எப்படா வந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிடலாம். இந்த தினேஷ் இப்போ தினேஷோட நேரம். அவன் அவ்வளோ சரியா சாப்பிடல. அவள்தான் ஒண்ணுமே அவருக்கு பாடியில ஈட்டு கிளம்பிச்சு. உச்சா ஜுரமே வந்துடும் போல. அப்ப குத்துரு. அவ்வளோ ஆனா கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திரும். அப்படியே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. தீக்கிற மாதிரி இது வாட்டர் மெலான். இது மறுபடியும் ஒரு நோம்பு கஞ்சி அடிச்சுட்டு தான் கிளம்புவோம் வீட்டுக்கு. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. செம்ம க்ரௌடுப்பா. நான் பார்க்கலாம் 2 பேர் மட்டும் வந்து விளாக் எடுத்துன்னு வருவோன்ட்டு. சொல்லுங்க. அப்புறம் பாய்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க்கா போயிடுறாங்க, துபாய் வரையும் போயிடுறாங்க. வருவாங்க அடுத்த விளாக்ல இருந்து பார்க்கலாம். அவங்க அடுத்த விளாக்ல இருந்து பாய்ஸை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முக்கியமா ராஜு பாய் தான் மிஸ்ஸிங்கு. ராஜு பாய் உட்கார வச்சு அடியில் ஒரு ராக்கெட் ஒன்று விட்டுடலாம்.